Hi guys, hi நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக் சர்வீஸ்ல பேசுறோம். இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு தண்டர்பேர்ட் வண்டி தான் 350cc. நம்ம புல்லட்ல வந்து எல்லா வண்டியுமே வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 55 வருஷம் ஓல்ட் வண்டி கூட ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரீஸ்டோர் பண்ணதா எடுத்து வந்திருக்காங்க கஸ்டமர். வண்டி வரும்போதே இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வந்துட்டு இருக்க வண்டி. ஒரு 4 வருஷமா ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கஸ்டமரே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த வண்டியோட வீடியோ பத்தி. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தண்டர்பேர்ட் வந்திருக்கு. வண்டியோட ஓனர் அவர்தான். கிட்டத்தட்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா வந்து இந்த கண்டிஷன்ல தான் வண்டி வந்திருக்கு. 4 வருஷமா ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இந்த வண்டி எதுக்காக நீங்க கழட்டி வச்சீங்க? 2011 மாடல் இது. 2011 மாடல். மாடிஃபிகேஷன் பண்ணலனா அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சோம். சர்டன் ரீசன்ஸ்னால பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால அப்படியே நின்றுச்சு. அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டீங்க. இப்போ எங்க இருந்து வண்டி எடுத்து வந்திருக்கீங்க? வந்து மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்துல இந்த டாடா ஏசில் தான் டாடா ஏசில் கையில போட்டு எடுத்து வந்தோம். ஓகே ஓகே. இந்த வண்டி இப்போ வந்து எதுக்கு நான் எடுத்து வந்திருக்கீங்க? அதான் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பேக் டு ஷோரூம் கண்டிஷன். கம்ப்ளீட் ஷோரூம் பிராண்ட். அப்படியே எங்களோட யூடியூப் சேனல் பார்த்தா வந்திருக்கீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. அவர் பார்த்திருக்காரு. அவர் பார்த்து அப்புறம் நான் ஆல்ரெடி தெரியும் மெக்கானிக் சர்ச் பண்ணிருந்தேன். சென்னை பத்தி உங்களுக்கு பிளட் மெக்கானிக் பத்தி ஆமா 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 அவ்வளவு இருப்பாங்க. சர்ச் பண்ணும்போது அவர் ரெஃபர் பண்ணாரு. அப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தோம் அவங்கள. ஆமா வந்து அப்பாயின்மென்ட் மாதிரி பாயிண்ட் போனேன். இன்னைக்கு மார்னிங் வந்து இறக்கி இருக்கும். ஓகே ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீஸ்டோர் ஒர்க் தான் எடுத்து வந்திருக்காப்ல. 2011 தண்டர்பேர்ட் 350 மாடல் வண்டி. இது வண்டி கம்ப்ளீட்டா ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி அண்ணன் கேட்டிருக்காப்ல. பக்காவா அந்த வண்டியை ரெடி பண்ணி வீடியோ போடுவோம் பாருங்க. பின் டு பின் கம்ப்ளீட் ரீஸ்டோர் ஒர்க் கேட்டிருக்காப்ல. நிறைய வண்டி நம்ம ரீஸ்டோர் பண்ண வண்டி கொடுத்துருக்கோம். அது சேனல்லாம் அண்ணன் பார்த்துருக்காப்ல. ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி வேணும், ஒரிஜினாலிட்டியா வேணும் கேட்டிருக்காப்ல. நாட்கள் விதியாவ கண்டிப்பா இந்த வண்டி ஜாஸ்தியா தான் ஆகும். ஏன்னா ஒரு 4 வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்த வண்டி பக்காவா தரணும்னா காஸ்ட் விதியாவும் நாட்கள் விதியாவும் முன்ன பின்ன ஆனா மட்டும் தான் தெளிவா தர முடியும் வண்டி. நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி. ஆமா ஆமா ஆமா. கஸ்டமர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சோம்னா நம்ம வந்து பக்கா கொடுத்துடணும். பெட்ரோல் டேங்க் எல்லாம் ஃபுல்லா காலி பழகுது. கைட்டி வச்சனால துரு பிடிச்சி எல்லாமே வந்து வேற டேங்க் தான் போடுற மாதிரி இருக்கு. சீட்டு இது எல்லாமே வந்து அவர் அண்ணன் எடுத்துட்டு வந்திருக்காரு. சீட்டு பிளேட்லாம் ஃபுல்லா துரு பிடிச்சி இத்து போச்சு. எல்லாமே தான் மாத்தி ஆகணும். நம்ம நிறைய வண்டி ரீஸ்டோர் பண்ணி பார்த்துருப்பீங்க. தண்டர்பேர்டும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போறோம். கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க்கு. ஆல்ரெடி ஒரு புல்லட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதோட வீடியோ போடுவோம் பாருங்க. எந்த வண்டியெல்லாம் ரீஸ்டோர் ஒர்க் பண்றது JKS பைக்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஆனா நம்ம வண்டி கம்மி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பக்காவா ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி 100% கொடுக்குறேன். குறைய இருக்காது நம்ம சைடுல. எப்பவுமே நாட்கள் போட்டு தான் ஜாஸ்தியா கண்டிப்பா கொடுத்துலாம். ஓகே.